அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில் இரண்டாம் தவணைக்குரிய பாட அலகுகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் இறுதியாக எங்களோட வகுப்பில புவியினதும் விண்வெளியினதும் தன்மை தொடர்பாக பார்த்திருந்தாங்க. அதில உம் பூமி பல தகடுகள் ஒன்றிணைந்த ஒரு கோள வடிவமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்திருக்கோம். அந்த ஒவ்வொரு தகடுகளையும் நாங்க புவி தகடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பூமியில இருக்கக்கூடிய தகடுகள் ஹம், நிறைய இருக்கு. ஆப்பிரிக்க புவித்தட்டு, ஐரோப்பிய புவித்தட்டு, இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு, பசிபிக் தட்டு என்று சொல்லி ஒவ்வொரு தட்டுக்களாக சேர்ந்து இருக்கிறது. பூமியை சுற்றி அது ஒன்றிணைந்து இருக்கு. அந்த தட்டுக்கள்ல ஏற்படுத்தப்படுகின்ற அசைவு அது ஒவ்வொரு வருடமும் அசைஞ்சு கொண்டே இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. அந்த அசைவுகள் கொஞ்சம் பலமானதாக இருக்கின்ற பொழுது அல்லது அந்த தகடுகள் ஒன்றோட ஒன்று வழுக்கி கொண்டு போறது அல்லது ஒன்றன் மீது ஒன்று ஏறுறது அல்லது ஒன்றை விட்டு ஒன்று விலத்தி செல்வதன் காரணமாக நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடும். கடலுக்குள்ள ஏற்படுகின்ற நிலநடுக்கங்கள் காரணமாக சுனாமி அலைகள் ஏற்படக்கூடும் என்று சொல்லி நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? அப்ப இன்று நாங்க பார்க்க இருக்கிறது 9வது அழகான ஒளி தொடர்பானது. லைட். ஒளி தொடர்பானது. லைட். நாங்க இந்த ஒளி படிச்சு முடிய பிள்ளைகள் திரும்ப நாங்க ஒலி என்கிற பாடம் படிப்போம். ஒலி என்ன? சவுண்ட். அப்ப உங்களுக்கு இந்த லீ வித்தியாசம் தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப நாங்க படிக்கிறது ஒளி, அதாவது லைட் தொடர்பாக. பிறகு நாங்க ஒலி, அதாவது சவுண்ட் தொடர்பாக பார்ப்போம். சரியா? ரைட். ஒளி என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க ஏற்கனவே தரமாறுல ஒளியுடன் தொடர்புடைய செயற்பாடுகள் பார்த்திருக்கிறீங்க. லைட் தொடர்பானது. சரியா? அதே மாதிரி இப்பவும் நீங்க திரும்ப 7ஆம் ஆண்டுல ஒளி தொடர்பாக படிக்கிறீங்க. திரும்ப நீங்க 8ல 9ல போயும் படிக்க வேண்டி இருக்கு. இப்போ வர வர கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டும். சரி, அப்போ ஒளியில முதலாவது விஷயம் உங்களுக்கு நிழல் உண்டாவது. சரியா? அப்ப நிழல் எவ்வாறு தோன்றுது? அதாவது இப்ப பாருங்க, காலையில சூரியன் உதிக்குது. சூரியன் உதிக்கிற திசையை பார்த்து கொண்டு நீங்க நிக்க உங்களுக்கு பின்பக்கமாகத்தான் அந்த நிழல் விழு. அல்லது மாலை நேரத்துல நீங்க சூரியன் மறையிற திசையில பார்த்து கொண்டு நின்றா உங்களுக்கு பின்பக்கமாக மறு திசையில உங்களுடைய நிழல் விழுகிறத பார்க்கலாம். அப்ப நிழல் எப்படி தோன்றுது? எல்லா பொருட்களினுடைய நிழலும் கருப்பாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு வெள்ளையான ஆள் வெயிலுக்கு முன்னால நின்றாலும் அவருடைய நிழல் கருப்பாக தான் இருக்கும். அல்லது ஒரு கருப்பான மனிதர் நின்றாலும் அவருடைய நிழலும் கருப்பாகத்தான் இருக்கும். அப்ப நிழல் என்பது எப்படி உருவாகிறது என்று சொல்லி பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப நாங்க ஒரு மரத்தை வச்சு பார்ப்போம். ஒரு மரம் இருக்கிறது. காலை நேரத்துல அந்த மரம் சூரியன் காலையில வருகிற பொழுது சரி, இந்த மரத்துல அதனுடைய ஒளி படகு. அப்ப இந்த மரத்துக்கு சூரியனுக்கு மற்ற பக்கத்துல அதனுடைய நிழல் விழுகிறத நாங்க பார்ப்போம். சூரியன்
சூரியன் உதிக்கிறதுக்கு அந்த மரத்துக்கு அடுத்த பக்கத்துல அந்த மரத்தினுடைய நிழல் விழுது. அப்ப இப்ப பாக்குறோம் அந்த சூரியனில் இருந்து வருகின்ற ஒளி லைட் இதுல பட்டு இதுக்கு இங்கால போகையில மறைக்குது. அந்த மறைக்கிற பிரதேசம் தான் அங்க நிழலாக விழுகுது. மரத்தை தாண்டி லைட் அங்கால போகையில அதனால அது போகாத அந்த பிரதேசம் மட்டும் அங்க படம் போல விழுகிறது. அவ்வளவுதான் நிழல். சரியா? இப்ப ஒரு தரமாறுல படிச்சிருப்பீங்க. ஒளி ஊடுருவி செல்லக்கூடிய பொருட்கள், அதாவது ஒளி ஊடு காட்டுகின்ற பொருட்கள் என்று சொல்லுவோம். இப்ப உதாரணம் ஒரு கண்ணாடி. இப்ப இந்த மரத்துக்கு பதிலா இதுல ஒரு கண்ணாடி இருந்திருந்தா அதை தாண்டி அந்த ஒளி வந்திருக்குமா இல்லையா? கண்ணாடியின் ஊடாக, மெல்லிய கண்ணாடியின் ஊடாக லைட் போகும். இப்ப கண்ணாடி போட்டு நாங்க பாக்குறது இல்லையா? கண்ணுக்கு கண்ணாடி போட்டா வெளியில இருக்கிறது இல்ல தெரியும். இப்ப அது கண்ணுக்குள்ளால லைட் வருகுதுன்றதுதான் அர்த்தம். அப்ப அந்த கண்ணாடியின் ஊடாக, மெல்லிய கண்ணாடியின் ஊடாக ஒளி போகும். ஆனா ஒரு இரும்பு பலகை அல்லது ஒரு மரப்பலகைய கண்ணுக்கு முன்னால மறைச்சு கொண்டுண்டா அங்கால உள்ளதுகள் தெரியுமா? தெரியல. ஏன் தெரியல? கண்ணை திறந்து கொண்டிருந்தாலுமே தெரியாது. என்ன எதனால? அந்த பலகைக்கு உள்ளால அல்லது அந்த உலோகத்து தகடுக்கு உள்ளால லைட் வராது. அதே போலதான் இந்த மரத்துக்கு உள்ளால லைட் உள்ளுக்கு ஊடுருவி வராது. அப்ப அந்த லைட் போகாத பகுதியில இங்க அது நிழலாக விழுகுது கருப்பா. அந்த இடத்துல லைட் படையில, அதாவது பட்ட லைட் அதை தாண்டி ஊடுருவி அங்கால வர இல்லைன்றத அர்த்தம். சரியா? அப்ப ஒளி ஊடு புக விடாத பக்கம், ஒளி ஊடு போகாத பக்கம்தான் அங்க எங்களுக்கு பிம்பமாக விழுகுது. இந்த மரத்தினுடைய ஒரு பிம்பம். இதுவே ஒரு மனிதர் நின்றிருந்தா, ஒரு ஆள் நின்றிருந்தா அவரை ஊடுருவி அந்த லைட் போகாது. அவருக்குள்ளால் அந்த லைட் போகாது. அவர் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டாரு. அவருக்குள்ளால லைட் போய் அங்கால விழுறது. அப்ப அந்த ஆளை தாண்டி வராத லைட் இப்ப பாருங்க, என்னுடைய கைகள்ல இருந்து இப்ப இந்த பெண்ணினுடைய இந்த மாக்கரனுடைய நிழல் அந்த போர்டுல விழுகுதுன்னா இந்த மாக்கரை தாண்டி இந்த லைட் அங்கால போகையில, அதனால இந்த மாக்கருன்ற வடிவமானது அதுல நிழலாக விழுறத பார்க்க முடியும். சரியா? ரைட். அப்ப அந்த ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை தாண்டி லைட் போகாதண்டா அந்த பொருளினுடைய என்னது ஒளி ஊடுருவப்படாத பிரதேசம் நிழலாக இருக்கிறது. ஒளி ஊடுருவி செல்லாத அந்த பிரதேசத்தை நிழல் என்று சொல்றோம். அது யாரா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் கருப்பு கலர்ல அந்த நிழல் வரும். அதுல எந்த ஒரு ஒளியும் படையில என்று அர்த்தம். அப்ப அது கருப்பு நிறமாக தென்படும். சரியா? ரைட். இப்ப நாங்க இந்த பண்டைய காலங்கள்ல இந்த ஒளிய பயன்படுத்தித்தான் நேரமே அளந்திருக்கிறார். பண்டைய காலம் என்பது கடிகாரங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முதல்ல சூரியனினுடைய ஒளிபடுகின்ற அளவு, அதனுடைய திசை என்பவற்றை வச்சு கொண்டுதான் நேரத்தை அளவிட்டு இருக்கிறார்கள். அப்ப அதுக்கு பெயர் சூரிய கடிகாரம். சூரிய கடிகாரம் என்று சொல்லு. இப்ப அதுல சூரியன் சூரியன் உதிக்கேக்குல அந்த சூரிய கடிகாரத்துல நிழல் எப்படி விழுது, சூரியன் மேல வர வர எப்படி வருது, திரும்ப மறையேக்கு எப்படி போகுது என்பதை வச்சு கொண்டு அந்த சூரிய கடிகாரத்தில இருந்து டைம் அளக்கப்பட்டது. சரியா? இதே மாதிரி அந்த நிழலை கொண்டு இந்த சூரியன் வரைக்கு அதோட ஒளியினால வருகிற நிழலை வச்சுதான் டைம் கண்டுபிடிச்சார். அதே மாதிரி நிழல் வச்சுக்கொண்டு இப்ப
ஆக்கங்கள் செய்கிறார்கள். உதாரணமாக உம் இப்ப கைய வச்சு வந்து இந்த நிழல்ல பார்த்தோம்னா சில உருவங்களை நாங்க உருவாக்க முடியும். சரியா? இப்ப இப்படி இப்படி வச்சு பார்க்கலாம். ரைட்? இப்படி வச்சு இந்த சுவர்ல வச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய பிம்பம் அதுல தெரியக்குள்ள அழகாக இருக்கு. பாருங்க. இந்த மாதிரி நிழலை வச்சு நாங்க பிம்பங்களை உருவாக்க முடியும். சரியா? இது போன்ற பிம்பங்களை கைகள்ல செய்யக்கூடிய நிழல் உருவங்கள் நிறைய இருக்கு. Right? அப்ப அது வந்து உங்களுடைய பாடப்புத்தகத்துல தந்திருக்குது. இரவு நேரத்துல நீங்க சுவர்ல இந்த மாதிரி உருவங்களை செய்து பார்க்க முடியும். இதை விட இப்ப ஷேடோ டான்ஸ் வந்து பிரபலமாக இருக்கிறது. நிழலை பயன்படுத்தி நடனமாடுற ஒரு அஹ், ஆக்கங்கள் வந்து இப்ப உருவாகிறது கூட. ஷேடோ டான்ஸ் வந்து பாருங்க, நல்ல ஆக்கப்பூர்வமாக செய்திருப்பாரு, அழகாக இருக்கு. சரியா? ரைட். அப்ப நாங்க இப்ப ஒரு செயற்பாடோட பார்ப்போம். அதாவது நிழல்ல நாங்க எத்தனை விதமாக அந்த நிழல் இருக்குது. 2 விதமான நிழலை வந்து நாங்க பார்க்க முடியும். அப்ப அது தொடர்பாக நாங்க ஒரு செயற்பாடோட பார்ப்போம். பாருங்க, நாங்க ஒரு டோர்ச் லைட் ஒன்று எடுப்போம். டோர்ச் லைட். ஒரு டோர்ச் லைட் எடுத்திருக்கிறோம். இதுக்கு முன்னுக்கு ஒரு பந்து. ஒரு பந்துக்கு முன்னுக்கு உம் இதை வச்சு நாங்க லைட் அடிக்கிறோம். அந்த ஒளி லைட் இந்த பந்துல வந்து படும். லைட் வந்து இந்த பந்துல படும். அதுக்கு பந்துக்கு பின்னுக்கு நாங்க ஒரு திரைய பிடிக்கிறோம். திரை என்றா அஹ், ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்றை வச்சு பிடிக்கிறோம். Right. இந்த பந்தினுடைய நிழல் அந்த திரையில விழும் கட்டாயம். அதாவது அந்த பந்தின் ஊடாக லைட் போகாது. அப்ப பந்தினுடைய நிழல் எங்களுக்கு சுவர்ல விழுகிறத பார்க்கலாம். அதிலையும் இந்த பந்தினுடைய நிழலானது எங்களுக்கு நல்ல கருப்பான நிழல் ஒன்று நடுவுல தெரியும். நல்ல பெரிய நிழல். அதை சுத்தி மெல்லியதான ஒரு கருப்பு நிழலும் விழும். சரி. இப்ப அந்த நல்ல கருப்பா இருக்கிற பிரதேசம், நல்ல கருப்பா இருக்கிற பிரதேசம், அதை சொல்றது கருநிழல். நடுவில் இருக்கக்கூடிய மிக கருமையான பிரதேசத்தை நாங்க கருநிழல் என்று சொல்லுவோம். அதை தாண்டி லைட்டா தெரிகிற ஒரு வட்டத்தை அயல் நிழல் அல்லது துணை நிழல் என்று சொல்லுவோம். அயநிழல். சரியா? அப்ப நடுவுல தெரிகிற நிழல் கருநிழல். இது கருநிழல். பக்கத்துல தெரிகிறது துணை நிழல். இத நாங்க துணை நிழல் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த டோர்ச் லைட்
அடிக்கிற தூரத்தை நீங்க மாத்தேன். இப்ப இந்த டோர்ச் லைட் இங்க வச்சு ஒருக்கா அடிக்கிறீங்க, பக்கத்துல கொண்டு வந்து அடிக்கிறீங்க, திரும்ப தூரம் கொண்டு போய் அடிச்சு பக்கத்துல கொண்டு வந்து அடிக்கிறீங்க. இப்படி நீங்க இந்த டோர்ச் லைட்ட தூரத்தை கூட்டி குறைக்கிறீங்க. இந்த நிழலும் வித்தியாசப்படும். இப்ப நீங்க டோர்ச் லைட்ட தூர வச்சு அடிச்சீங்க, இந்த துணை நிழல் தெரியாது, துணை நிழல் இருக்காது, கருநிழல் மட்டும் தெரியும். டோர்ச் லைட் விருப்பம் வேண்டாம், வீட்டை போயிட்டு போல் ஒன்று இருந்தா டோர்ச் லைட்ல அடிச்சுப்பாரு. இப்ப போலின் தூரத்தை நீங்க கூட்டேக்கல, கருநிழல் மட்டும்தான் தெரியும். நீங்க டோர்ச்ச கிட்ட வச்சு அடிச்சீங்கன்னா இந்த துணை நிழல் சேர்ந்து தெரியறத வடிவா பார்க்கலாம். சரியா? அப்ப அந்த பந்தும் மின்சூளும் அருகருகே இருக்கேக்குள்ள தெரிகிற நிழல் கிட்ட கிட்டவா இருக்கேக்குள்ள, பந்தும் இதுவும் கிட்ட கிட்டவா இருக்கேக்க தெரிகிற நிழல் தெளிவற்றதாக இருக்கு. அடிச்சு பாருங்க வீட்டை போயிட்டு. துணை நிழலும் கருநிழலும் சேர்ந்து இந்த ஒரு லைன் தெரியாது, வட்டமா ஒரு லைன் தெரியாது, இந்த ஒரு கலக்கமாக இருக்கு, தெளிவற்றதாக இருக்கு. ஆனா இந்த டோர்ச் லைட்டை தூரவா வச்சு பிடிச்சீங்கன்னா இந்த பந்தின் ஷேப் அப்படியே வட்டமாக கருநிழல் தெளிவாக தென்படும். சரியா? அப்ப இதுதான் நிழலினுடைய முக்கியமான ரெண்டு விஷயம். சரியா? துணை நிழல், கருநிழல். தெளிவானதாக இருக்கிறது கருநிழல், தெளிவற்றதாக இருப்பது துணை நிழல். அப்ப அது தோன்றதுக்கு நாங்க வச்சு டெஸ்ட் பண்ற இந்த மின் குமிழ மின் சூழ், இதை மின் சூழ் என்று சொல்லுவோம். மின் சூழ் என்ற டோர்ச் லைட். அந்த மின் சூழினுடைய இடத்தை நாங்க மாத்திக்கல, தூர வச்சு பிடிச்சா தெளிவாகவும், கிட்ட வச்சு பிடிச்சா இப்படி ஒரு கலங்கின இரண்டு விதமான நிழல்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இந்த செட்டப் மாதிரி தான் எங்களுக்கு அந்த கிரகணங்கள் உருவாகுது. கிரகணம் என்று சொல்லி சொன்னா இரண்டு விதமான கிரகணங்கள் இருக்கு. இரண்டு விதமான கிரகணம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரிய கிரகணம், மற்றது சந்திர கிரகணம். அப்ப நீங்க ஒரு வருடத்துல கட்டாயம் எப்பயோ ஒரு டைம்ல இந்த கிரகணங்களை பார்த்திருப்பீங்க. சரியா? இந்த வருடத்தினுடைய சூரிய கிரகணம் இது, எத்தனையாவது சூரிய கிரகணம் என்று சொல்லி சொல்லுவதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப சந்திர கிரகணத்தை நீங்க இரவிலையும், சூரிய கிரகணங்களை நீங்க பகல்லையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. சரியா? அப்ப பாப்பம் என்ன மாதிரி இந்த கிரகணம் தோன்றுது. சரியா? ரைட். பாருங்க, எங்களுக்கு சூரியன், சந்திரன், பூமி, இப்படி எங்களுக்கு மூன்று கிரகங்கள் இருக்கு, மூன்று கோள்கள் வச்சுக்கணும். அப்ப எங்களுக்கு நிழல் விழுகிறது தான் பிள்ளைகள் கிரகணம். நிழல் ஒன்று உருவாகிறத கிரகணம் என்று சொல்லுவோம். அதாவது சூரியன் நிழல், சந்திரனுடைய நிழலாக இருக்கலாம், பூமியின் நிழலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒன்றின் மீது விழுந்து மறைக்கிறதுனாலதான் எங்களுக்கு கிரகணம் உருவாகுதுன்னு சொல்லுவோம். இப்ப அந்த கிரகணங்கள்ல சம்பந்தப்படுகிற மூன்று பேர் யாருன்னா, ஒன்று சூரியன், இன்னொன்று பூமி, இன்னொன்று சந்திரன். சரியா? இப்ப இந்த மூன்றும் சேர்ந்து எப்படி கிரகணங்கள் உருவாகுதுன்னு பார்ப்போம். சரியா? ரைட். அப்ப முதலாவது நாங்க ஒரு சந்திர கிரகணம் எப்படி தோன்றுது என்று சொல்லி பார்ப்போம். சந்திர கிரகணம். சரியா? எங்களுக்கு சூரியன் இருக்குது, சூரியன் இருக்கிற இடம் எப்பவும் மாறாது, அது நிலையானது. சரி, சூரியன் ஒரே இடத்துலதான் இருக்கும். சந்திரன் மற்றும்
பூமி என்பன சுழன்று கொண்டு வரும். அது உங்களுக்கு தெரியும். அவை தம்மை தாமே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும். அப்ப சூரியன் ஒரு இடத்துல தான் இருக்கு. Right. இது சூரியன் வச்சுக்கணும். இதை நாங்க சன்னு வச்சுக்கணும். சூரியன். சரியா? அதே மாதிரி பூமி, இது earth. அதை நாங்க E என்ற குறியீட்டுல காட்டும். earth அதாவது பூமி. இது சூரியன், இது பூமி, அடுத்தது சந்திரன். மூணு சந்திரன். அப்ப உங்களுக்கு தெரியும் அதோட அளவுகள் வித்தியாசம். சூரியன் மிக பெரியது, அதை விட பூமி சிறியது, அதை விட சந்திரன் இன்னும் சிறியது. சரியா? இப்ப எங்களுக்கு சூரியன், சந்திரன் இது ரெண்டுக்கும் நடுவில பூமி வந்தால் இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற பொழுது சூரியன், சந்திரன் ஆகியவற்றில் இரண்டுக்கும் நடுவில் பூமி ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற பொழுது பூமியினுடைய நிழல் சந்திரனில் விழும். சரியா? பாருங்க, சூரியன், சந்திரன் என்பவற்றுக்கு இடையில் புவி நேர்கோட்டில் வரும் பொழுது, அதாவது பூமி சுத்தி கொண்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும். சந்திரன் பூமியை சுற்றி கொண்டு இருக்கு. இப்ப தெரியுதானே உங்களுக்கு, நிலா ஒரு சமயம் வரும் ஒரு சமயம் வராது. அது சந்திர கலைகள். அது நீங்க திரும்ப 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு போய் படிக்க வேண்டி வரும். அப்ப இப்ப நாங்க பூமி சூரியனை சுத்தி கொண்டு வரும். அப்ப இந்த சந்திரன் இந்த பூமியை சுத்தி கொண்டு வந்து இங்கால போயிட்டு பாருங்க, சூரியன், சந்திரன் பூமியை சுத்தி இப்படி இங்க வந்துட்டு. அப்ப இப்ப சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில பூமி வந்துருக்கு. சரியா? அப்ப அது நடுவில வரைக்கும் ஒரு நேர்கோட்டில சந்திக்கும். அப்ப சூரியன்ல இருந்து எப்பவும் வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கும். இப்படித்தானே? அப்ப இந்த வெளிச்சம் இப்படி வாரது பாருங்க, பூமியை தாண்டித்தான் சந்திரனுக்கு போக வேண்டி இருக்கு. இப்ப எங்களுக்கு நிலா தெரியும், சந்திரன் என்பது ஒரு ஒளிராத பொருள். தரமாறிலேயே படிச்சு, சந்திரன் என்பது ஒரு ஒளிராத பொருள். அது தானாக ஒளிராது. அதோட ஒளி என்பது சூரியனை அதுல பட்டு வார தெரிச்சு வார லைட். இப்ப நாங்க சூரிய ஒளிய கண்ணாடியில பிடிச்சு வீட்டுக்குள்ள திரும்புவோம். பிள்ளைகள் சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க. அந்த செட்டப்ல தான் சந்திரன் ஒளி எங்களுக்கு கிடைக்குது. சூரியனை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒளிய எங்களுக்கு தெரிச்சு வர்றதுனாலதான் அந்த சந்திரன் ஒளி சுடாது. அது சுடாது. இப்ப பகல்ல சூரிய வெளிச்சம் எங்களுக்கு சுடும். ஆனா சந்திரன்ல இருந்து வார வெளிச்சம் சுடாது. அது பட்டு தெரிச்சு வருகின்ற லைட். சரி, அப்ப எங்களுக்கு சந்திரன் ஒளிர வேணுமாக இருந்தால் சூரியன் ஒளி அங்க பட்டு தெரிச்சு எங்களுக்கு விட வேணும். ஆனா இது மூன்றும் ஒரே நேர்கோட்டுல வரைக்குள்ள பாருங்க, இந்த சூரியன் லைட் பூமியை தாண்டி அங்கால போகாது. ஆகவே பூமியினுடைய நிழல் தான் அங்க போய் விழ வேணும். நாங்க இப்ப படிச்சோம் இல்லையா, ஒரு பந்து நிழல் அதனுடைய அடுத்த பக்கத்துல போய் விழுமென்று. அதே போல இப்ப இது டோர்ச் லைட் மாதிரி நினைச்சுக்கணும். இதுதான் பந்து, இதுதான் திரை. அப்ப திரையில தான் என்ன விழும்? நிழல் விழும். யாருடைய நிழல்? பூமியினுடைய நிழல்.
அப்ப இது இந்த நிழல் வந்து சந்திரனை விழுந்து மறைக்கிறது தான் சந்திர கிரகணம் என்று சொல்லும். சந்திர கிரகணம். சரியா பிள்ளைகள்? அப்ப சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, அவை நிழல்கள் தோன்றுவதன் காரணமாக உருவாகும். அப்ப எந்த நிழல் வரைக்குள்ள என்ன கிரகணம் வரும்ன்றதுதான் நிஜ முக்கியம். சரியா? அப்ப சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் புவி வரும் பொழுது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையுமாயின் பூமியினுடைய நிழல் சந்திரனில் விழுவதுதான் சந்திர கிரகணம். அப்ப இது எப்ப நடக்கும்? இரவு நேரங்கள்ல தான் பார்க்கலாம். அதாவது சந்திரன் தெரியக்குள்ள சந்திரன் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு இருக்கும். அதாவது இப்படி இந்த சந்திரன் சுத்தி வரைக்குள்ள சந்திரன் இந்த இடத்துல இருக்கேக்குள்ள எங்களுக்கு இங்க இருந்து போற லைட் இப்படி பட்டு இப்படி தெரிச்சு வந்து தெரியும். ஆனா இது இப்படி சுத்தி 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 இங்க வந்துட்டு இருந்தா இதுல இருந்து வார லைட் இங்கால வராது. அப்ப இது நிலா கொஞ்ச நேரம் செல்ல செல்ல மறைஞ்சு கொண்டு வரும். இந்த இடத்துக்கு வந்தோடனே ஃபுல்லா மறைஞ்சிடும், இருட்டாயிடும். இரவு இந்த சந்திரன் ஃபுல்லா இருளாகி திருப்பி அதை சுத்தி கொண்டு மற்ற சைட் வரும்போது இஞ்சால வரும்போது திரும்ப சந்திரன் எங்களுக்கு தோன்றும். இதை சொல்றது சந்திர கிரகணம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சந்திரன் மறைஞ்சு போயிடும், திரும்ப அது வரும் சொல்லு. விளங்கிட்ட? அப்ப இதுதான் ஒரு சந்திர கிரகணம். ரைட்டா? அப்ப இப்ப உங்களுக்கு சந்திர கிரகணம் எப்படி உருவாகுது என்றது தெரிஞ்சிடும். மூன்று கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில வரைக்குள்ள சூரியன் ஒளி வந்து பூமியில பட்டு அதன் நிழல் போய் சந்திரன்ல விழுவுறதுனால எங்களுக்கு சந்திர கிரகணம் உருவாகும். அப்ப சூரிய கிரகணம் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். சந்திர கிரகணம் எப்படி வருது? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வந்தா பூமியின் நிழல் சந்திரன்ல விழுகிறது சந்திர கிரகணம். அடுத்தது சூரிய கிரகணம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சூரியன் அதே இடத்துலதான் இருக்க முடியாது, அது எப்பவும் மாறாது. சூரியனை மையமாக கொண்டுதான் ஏனைய கோள்கள் அனைத்தும் இயங்க வேண்டும். அப்ப சூரியன் அதே இடத்துல இருக்கும், மற்ற கோள்கள் சுற்றி வரப்படும். இப்ப பூமி முதல் சந்திர கிரகணத்துக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில பூமி இருந்தது. இப்ப அந்த சந்திரன் சுத்தி 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 இங்க வந்து இப்ப பூமி அங்கால போயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த பூமிய சந்திரன் இப்படி சுத்தி 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 இப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல வந்துட்டு சந்திரன் வந்துட்டு. இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப எங்களுக்கு பகல் நேரத்துல சூரிய வெளிச்சம் பூமியில படும். அது இப்ப இதுல சந்திரன் இல்லை என்று சொன்னா சூரிய வெளிச்சம் அனைத்தும் நேரடியாக பூமிக்கு கிடைச்சு கொண்டு இருக்கும். இது பகல் வேளை. சரியா? ஆனா இப்ப இந்த சந்திரன் இப்படியே சுழற்சியில வந்து அல்லது இப்ப நாங்க இப்படி சுத்தி வந்து வந்து கொண்டிருந்தது முதல் இப்ப சுத்தி சுத்தி இங்க இருந்து இப்படி சுத்தி சுத்தி நடுவுக்கு வந்துச்சு. அதாவது சூரியனுக்கும் பூமிக்கு நடுவுல வந்துட்டு. இப்ப இதுல இருந்து வர லைட் இங்க வராது. இது மறைக்கும் தானே பிள்ளைகள், இதன் ஊடாக இதுவும் ஒரு கோள் தானே, அதுக்குள்ளால லைட் வராது. அப்ப இந்த பந்து மாதிரி இதன் நிழல் பூமியில விழும்.
சரியா? அப்ப இத சொல்றது சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில சந்திரன் வரும்போது, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியில் விழுவதுதான் சூரிய கிரகணம். இப்ப இது விழுகிறதுனால, அதாவது சந்திரன் நிழல் பூமியில வந்து விழுகிறதுனால சூரியன் இல்லாம போகுது. சூரியன் தென்படாம இல்லாம போகுது, தென்படவில்லை, மறைக்குது. எங்களுக்கு சூரியனை மறைக்குது. மறைக்கிறதுனால சூரிய கிரகணம் உண்டாகிறது. சரியா? அப்ப பாக்குறோம், எங்களுக்கு நிழல்கள் உருவாகிறதுனால, நிழல் வாரதுனால கிரகணம் தோன்றும். அப்ப யாருடைய நிழல் எங்க விழுது என்றது தெரிஞ்சாதான் அது சந்திர கிரகணமா அல்லது சூரிய கிரகணமா என்பதை கண்டுபிடிக்கும். அப்ப சூரிய கிரகணம் நிகழ்வது ஒரு பகல் வேளையிலேயா இருக்கும். ஏன்? சூரியன் மறைகிறத பார்க்க வேணுமெண்டா இரவேல என்னென்ன பிள்ளைகள் பார்க்கிறது? இரவேல சூரியன் தெரியுமா? இல்ல. அப்போ ஒரு சூரிய கிரகணத்தை நாங்க பகல் வேளைகளில் அவதானிக்க முடியும். பாருங்க, பகல்ல சூரிய வெளிச்சம் கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம போகும். திருப்ப இந்த சந்திரன் சுழன்று சுழன்று அங்கால போன பிறகுதான் எங்களுக்கு இந்த பக்கத்துல நிலா இல்லாம போகும். மறுபடியும் சூரிய வெளிச்சம் வரும். சரியா? அப்ப பார்க்கிறோம். சரி, அப்ப நிழல், ஆற்ற நிழல், சந்திரனுடைய நிழல். பெண்களுக்கு இரண்டு நிழல்கள் தான் இத உருவாக்குதுன்றது தெரியப்படும். ஒரு சந்திர கிரகணத்தின் பொழுது சந்திர கிரகணம் நடக்கல பூமியின் நிழல் விழுந்தது. பூமியின் நிழல். சூரிய கிரகணம் நடக்க சந்திரனுடைய நிழல். விளங்கிட்ட? எப்பவும் நிழல்கள் ஒன்று சந்திரன் நிழலா இருக்கும் அல்லது பூமியின் நிழலாக இருக்கும். சூரியன் எப்பவும் அதே இடத்துலதான் இருக்கும். பூமியின் நிழல் விழுந்தா சந்திர கிரகணம், சந்திரன் நிழல் விழுந்தா சூரிய கிரகணம். தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதுல வினாக்கள் வாரது. சரியா? அப்ப இரண்டு கிரகணங்களையும் புலம்புறது நிறைய பேர். சரியா? ஒன்றை ஞாபகம் வச்சிருக்கணும், சந்திர கிரகணம் தெரிய வேணுமா இருந்தா இரவாக இருக்கு. இரவாக இருக்கணும். அப்ப இரவு என்று சொன்னா உங்களுக்கு சூரியன் தெரியாது. அப்ப அப்பதான் நாங்க சந்திரன் லைட் வந்து கொண்டிருக்கும். இடையில சந்திரன் தெரியாம போனாதான் அது சந்திர கிரகணம். சரியா? அப்ப இடையில சந்திரன் தெரியாம போக வேணுமா இருந்தா சந்திரனுக்கு சூரியன் லைட் படக்கூடாது. அப்ப சூரியன் லைட் அங்க படக்கூடாதுண்டா சந்திரனை ஏதோ ஒன்று மறைக்க வேணும். அப்பதான் சந்திர கிரகணம் வரும். இப்ப சந்திரனை யார் மறைக்க வேணும் என்றால் பூமி. ஏன்? சூரியன் எப்பவும் சுத்தாது. அப்ப அந்த நிழல் வர வைக்கிறது பூமியாக இருக்கும். அது சந்திர கிரகணம். அதே மாதிரி மாறி சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சந்திரன் வந்துட்டு இருந்தால் சந்திரன் நிழல்களும் அது பகல்ல எங்களுக்கு சூரியன் லைட்டா மறைஞ்சு கொண்டு போய் திருப்ப எங்களுக்கு தோன்றும். சரியா? அப்ப இந்த இரண்டு கிரகணங்களையும் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரியா? Right. இதே மாதிரி தான் தளவாடியில நாங்க சில சமயம் இந்த முகம் பார்க்கிற கண்ணாடிய வச்சுக்கொண்டு ஒரு நன்றாக சூரிய ஒளி படுற நாளில அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை
வீட்டுக்குள்ள நாங்க தெறிக்க செய்ய முடியும். அதை நாங்க ஒளி தெறிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒளி தெறிப்பு. அதாவது இப்ப எங்களுக்கு சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் பட்டு தெறிச்சு வார சந்திரன், அந்த தெறிப்பை நாங்க ஒளி தெறிப்பு அடைகிறதுன்னு சொல்லுவோம். அதாவது ஒளிக்கதிர்கள் யாதாயினும் ஒரு மேற்பரப்பில பட்டு ஏதாவது ஒன்றுல பட்டாதான் தெறிப்பு நடக்கலாம், தெறிக்கலாம். அப்ப சூரியன்ல இருந்து வார ஒளிக்கதிர் சந்திரன்ல பட்டு என்பது ஒரு மேற்பரப்பு, அதுவும் ஒரு கோள் தானே பிள்ளைகள், ஒரு கிரகம். அப்ப அதுல பட்டு சரி எதிர் திசையில திரும்பி செல்றது, வந்து பட்டு மற்ற திசையில திரும்பி போறத நாங்க ஒளி தெறிப்புன்னு சொல்லுவோம். ஒரு அழுத்தமான மேற்பரப்பில, அதாவது ஸ்மூத்தா இருக்கிற மேற்பரப்பில் தான் ஒளி நன்றாக தெரியப்படையும். பாருங்க, கண்ணாடி நல்ல ஸ்மூத்தா இருக்கு, கண்ணாடி நன்கு ஸ்மூத்தா இருக்கு. அதுல நீங்க லைட்டை பட வச்சீங்கன்னா நன்றாக தெரியப்படையும். சில சமயம் பாருங்க, உங்களோட வேலியில நீங்க அடிச்சிருக்கிற இந்த தகரம் கூட, அலுமினிய தகரம் அடிச்சிருந்தீங்கன்னா ஒளியை தெறிக்க விடும். சரியா? அப்ப அது வந்து உப்பமான மேற்பரப்பு சொல்றோம். அப்ப உப்பமான மேற்பரப்பில் ஒளி நன்றாக தெறிப்படைகிறத பார்க்க. சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயத்த ஞாபகப்படுத்துவோம். நாங்கள் ஒளி தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த ஒளியில முதலாவது பார்த்த நாங்க நிழல் ஒன்று எவ்வாறு உருவாகுதுன்னு பார்க்கிறோம். ஒளி ஊடு புகவிட முடியாத பொருளினூடாக அல்லது பதார்த்தங்களினூடாக ஒளி வந்து போகாத பிரதேசத்துல கருப்பாக அதனுடைய உருவத்தை வெளுத்துது. அதை நாங்க நிழல் என்று சொல்றோம். சரி, அது எந்த பொருள் என்ன ஷேப்ல இருக்கோ அதே மாதிரி நிழல் விழும். ரைட். அடுத்தது வந்து நிழல்களை வச்சுக்கொண்டு சில உருவங்களை நாங்கள் ஆக்க முடியும், ஆக்கங்களை செய்யலாம். அதே போல நிழல்களை வச்சுக்கொண்டு ஷேடோ டான்ஸ் வந்து இப்ப நாங்க பிரசித்தி பெற்ற நடனங்களை உருவாக்குறோம். அதே போல இந்த நிழல்களை வச்சு கொண்டுதான் கிரகணங்கள் உருவாகி இருக்கு. இரண்டு விதமான கிரகணங்கள் இருக்கு, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அதாவது நிழல்கள் விழுகிறதுனால சூரியன் ஒளியோ சந்திரன் ஒளியோ தெரியாம போறதுதான் அந்த கிரகணம். சரியா? அப்ப இன்றைய வகுப்புல நாங்க புதிய விஷயங்களை படிச்சிருக்கிறோம் ஒளி தொடர்பா. ரைட். அப்ப இதனுடைய சில வினாக்களை நாங்க பார்ப்போம். எழுதிக்கோங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. ஒன்று, புதிய சந்திர கிரகணங்கள் எவ்வாறு உருவாகின்றன? சூரிய சந்திர கிரகணங்கள் எவ்வாறு உருவாகின்றன? இரண்டாவது, சந்திர கிரகணம்
என்றால் என்ன? அதாவது சூரிய கிரகணம் என்றால் என்ன? சரியா? இப்ப சூரிய சந்திர கிரகணங்கள் முதலாவது பாருங்க எவ்வாறு உருவாகும்? நிழல்கள் தோன்றுவதன் காரணமாக நிழல்கள் தோன்றுவதன் காரணமாக உருவாகின்றன. இரண்டாவது, சந்திர கிரகணம் என்றால் என்ன? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் புவி வரும்போது, சந்திர கிரகணம் என்றால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும் பொழுது, ஒரே நேர்கோட்டில் அமையும் பொழுது புவியினுடைய நிழல், நடுவில் இருக்கிற பூமியினுடைய நிழல் சந்திரனில் விழுவதே சந்திர கிரகணம் எனப்படும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும் பொழுது பூமியின் நிழல் சந்திரனில் விழுவது சந்திர கிரகணம் எனப்படும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும் பொழுது பூமியின் நிழல் சந்திரன்ல விழும். அது சந்திர கிரகணம். மூன்றாவது, சூரிய கிரகணம் என்றால் என்ன? சரியா? இப்ப சூரிய கிரகணம் எப்படி வரும்? சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வரும். சந்திரன் நிழல் பூமியில விழும். சூரிய கிரகணம் என்றால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வர்றது. சந்திரன் நிழல் பூமியில விழுவதுதான் சூரிய கிரகணம். நம்மளுடைய பாட புத்தகத்துல 165வது பக்கத்துல இது இரண்டுமே இருக்குது. நீங்க டவுட் இருந்தா திரும்ப அதுல பார்த்துக்கணும். இல்ல இன்றைக்கு படிச்ச விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். படிச்ச விஷயத்துல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லையா பிள்ளைகள்? நாங்க இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட இந்த வகுப்பு நிறைவு செய்து கொள்ளுவோம். தேங்க்யூ.